மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் உடனான தனது நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் அதிமுக முன்னாள் அவைத்தலைவர் புலமைப்பித்தன். ஒரு கவிஞனுக்கு வளர்ச்சிக்கு எல்லை எது என்று கேட்டால் அரசவை கவிஞனாக வருவதுதான். அப்படிப்பட்ட அரசவை கவிஞர் பதவி எனக்கு கொடுத்தார். என்னை ஆளாக்கினார் என்பதற்காக மட்டுமல்ல, தமிழர்கள் அத்தனை பேரும் ஆளாக்கப்பட வேண்டும் என்று கருதினார். தமிழுக்காக தொண்டு செய்தார். பெரியார் நூற்றாண்டு விழா நடத்தினார். அதேபோல பாரதி நூற்றாண்டு விழாவை நடத்தினார். தமிழ் பல்கலைக்கழகம் அமைத்தார். எப்படி தமிழுக்கு தொண்டு செய்தார், தமிழருக்கும் அவர் தொண்டு செய்தார். இந்த காலத்தில் தமிழுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர் பல பேர் இருப்பார்கள். ஆனால் உண்மையாகவே தமிழுக்கு தொண்டு செய்த மாபெரும் தமிழ் என தலைவர், புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மன், மக்கள் திலகம் அண்ணன் எம்ஜிஆர் மட்டும்தான் என்பதனை இன்று உலகம் சந்தேகத்துக்கிடமில்லாமல் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதிலே இரண்டு வட்ட கருத்து இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது மரணத்தை வெற்றி கொள்வதுதான். மரணத்தை வெல்வதற்கு எவன் இருக்கிறானோ அவன்தான் உலகம் போற்றும் ஒப்பற்ற மாமனிதன். புத்தனைப் போல, இயேசுவைப் போல, நபிகளைப் போல, காந்தியைப் போல உலகத்திலே மரணத்தை வென்று வாழ்கிறவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறார்.